சவுத் ஆஃப்ரிக்கா 2 மேட்சுமே ஸ்ரீலங்கா கூட சரியான வின்னு சொல்லலாம். 2-0 ஒரு ஒயிட் வாஷ் பண்ணாங்க ஸ்ரீலங்காவை அவங்களோட ஹோமில். இப்போ பார்த்தீங்கன்னா WTC டேபிளில் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ ஹெவி காம்படிஷன் பிட்வீன் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியான்னே சொல்லலாம். ஸோ யார் WTC ஃபைனல் போக போகிறாங்கங்கிறது தெரியல. பட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் கூட ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஹோமில் தான் விளாட்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்டன் டெம்பா பவுமா 2 மேட்சுமே சூப்பரான நாக் அடிச்சிருந்தாரு. தென் செகண்ட் டெஸ்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கயல் வெரன் அண்ட் ரயன் ரிக்கில்டன் 2 பேருமே சரியான செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. தென் டேன் பேட்டர்சன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட டெஸ்ட் கம்பேக் கொடுத்துருந்தாரு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் ஹால் எடுத்தார். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் ஹால் எடுத்திருந்தார். தென் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ் அந்த மேட்ச் வின்னிங் ஸ்பெல் போட்டார்னே சொல்லலாம். அவருமே ஒரு 5 விக்கெட் ஹால். அப்புறம் பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம் அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 50 அடிச்சிருக்காரு இன்டர்நேஷனலில். ஸோ ஒரு சரியான கம்பேக்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் வெல் டன் சவுத் ஆஃப்ரிக்கானே சொல்லலாம்.